நாளைக்குள் செந்தில் பாலாஜியை கைது செய்தே ஆக வேண்டும். இதுதான் பனையூர் பங்களாவில் நடைபெற்ற ஒரு மெகா சதி திட்டம் அப்படின்னே சொல்லலாம். அந்த மெகா சதி திட்டத்துல கடைசி நேரத்துல ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு நடந்துச்சுங்க. அந்த ட்விஸ்டால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பிபி எகிரி போயிருக்குது அப்படின்னு நமக்கு சில செய்திகள் கிடைக்கின்றன. அது ஏன் சார் நாளைக்குள்ள செந்தில் பாலாஜியை கைது பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளை அதாவது மிகச்சரியாக ஜூலை மாதம் 10ஆம் தேதி கரூர் செல்லுகிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். கரூருக்கு ஏன் போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரூர்ல 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி அநியாயமாக மாண்டு போனது உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூட சொல்லவில்லை விஜய் என்று கடும் விமர்சனங்கள் எழுந்த போது அந்த பழியை தூக்கி திமுக மேல போட்டுக்கிட்டே இருந்தாரு. திமுக என்னைய போக விடல, திமுக என்ன வரவிடல, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இப்பொழுது ஆட்சி மாற்றம் நடைபெற்று விட்டதே, நீங்கள் ஏன் போகவில்லை என்ற கேள்விகள் எழத் தொடங்கின. கரூர்ல போனா நமக்கு அந்த நிகழ்ச்சியெல்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணி பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கூட்டு வந்து அங்க வச்சு மீண்டும் திமுக மீது ஏதாவது பழிய கிளிய போட்டு அரசியல் பண்றதுக்கு ஒரு சூழல் உருவாகணும். இவருடைய மாவட்ட செயலாளரால அவ்வளவுலாம் செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? ஏற்கனவே செந்தில் பாலாஜி அங்க இருக்கிறாரு. அப்ப அவர் அங்க வலுவா இருக்கிறாரு. என்ன பண்ணலாம்? அவருக்கு எதிராக வலுவான ஒரு ஆளை நம்ம இங்க கூட்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி அஇஅதிமுகவிலிருந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களை ராஜினாமா செய்ய வச்சு அவரையும் கட்சிக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இவ்வளவும் பண்ணிய பிறகும் ஒரு பயம், ஒரு அச்சம் திமுக மீது, குறிப்பாக செந்தில் பாலாஜி மீது. என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா, அவரை நான் சேலஞ்ச், இது எப்படின்னா ஒரு ஹீரோ தானே இவர். விஜய் அவர்கள் ஹீரோவா இருந்து முதலமைச்சராக இருக்கிறவர். அப்ப அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள் சினிமால அவர் என்ன ஹீரோத்தனம் பண்றாரோ அதையே அரசியலும் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. கரூருக்கு அண்ணன் போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜிக்கு உள்ள வச்சுட்டாரு பாத்தியல்ல அப்படின்னு அவங்க ரசிகர்கள் ஃபயர் விடணும், விசில் அடிக்கணும். என்ன பண்ணலாம்? செந்தில் பாலாஜியை கைது பண்ணி தூக்கி உள்ள வைங்கப்பா அப்படின்னு ஒரு திட்டம் நடக்குது. இப்ப இந்த திட்டம் எதுக்கு நடக்குது? ஜூலை மாதம் 10ஆம் தேதி கரூருக்கு விஜய் செல்வதற்கு முன்பாக செந்தில் பாலாஜியை கைது பண்ணி உள்ள வச்சிடணும். இதுதான் அவங்களுடைய பிளான். அதை வச்சு ஒரு அரசியல் செய்யலாம் அப்படின்னு நினைச்சாங்க. சரி, கரூர் வழக்கிலேயே ஏதாவது செய்ய முடியுமா? கரூர் 41 பேர் மரணமடைந்த வழக்கிலேயே செந்தில் பாலாஜி ஏதாவது செய்ய முடியுமானா முடியாது. ஏன்னா அதுல அவர் எந்த இடத்திலும் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகல, குற்றவாளி என்று அவர் பெயர் என்ன செய்யப்படல, எஃப்ஐஆர்ல சேர்க்கப்படல. ஒன்று. இன்னொன்று, இந்த வழக்கு எங்க இருக்குது? சிபிஐ இருக்குது. இப்ப சிபிஐ வசம் இந்த வழக்கு இருக்கின்ற பொழுது ஒருவேளை யாரையாவது கைது செய்யணும், அவங்க பேரை எஃப்ஐஆர்ல சேர்க்கணும் அல்லது சார்ஜ் ஷீட்ல சேர்க்கணும் அப்படின்னா நீங்க என்னவா செய்யணும்? அந்த அதிகாரம் எல்லாம் சிபிஐக்கு தான் இருக்குது. அப்போ செந்தில் பாலாஜிய தமிழ்நாடு மாநில காவல்துறையால கரூர் மரண விளக்கில் எந்த இடத்திலும் அவரை கைது செய்ய முடியாது. ரைட்டா? அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி கைது பண்ணி ஆகணும். என்ன பண்றது? ரைட், இருக்கவே இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த எம்எல்ஏக்களை பேரம் பேசினார், எம்எல்ஏக்களை குதிரை பேரம் எம்எல்ஏக்களிடம் நடத்தினார். எந்த எம்எல்ஏக்களிடம்? தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தினார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அதுக்கு ஒரு சாட்சி கீச்செல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு 3 பேரை கைது பண்ணி முதல்லயே இவர்கள் இப்பொழுது கரூரில் இருந்தார்கள், அத்தனை மணிக்கு அவர்கள் கரூரில் இருந்து அதே நேரத்தில் செந்தில் பாலாஜியும் கரூரில் இருந்தார், அல்லது அவங்க சென்னையில இருந்தாங்க, அப்போ இவரும் சென்னையில இருந்தாரு. இப்படி எல்லாம் ஒரு ஸ்டோரிய கட்டி எழுப்பி ஒரு 3 பேரை ஏற்கனவே கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணிட்டு செந்தில் பாலாஜியையும் அவருடைய சகோதரர் அசோக் அவர்களையும் கைது செய்வதற்கு எல்லா வேலையும் செஞ்சது இந்த தமிழ்நாடு அரசு, தாவேகா அரசு, விஜய் அரசு. ஆனா அங்கதான் லாஸ்ட் நிமிடத்துல, கடைசி நிமிடத்துல ட்விஸ்ட் நடந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்னை உயர் நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்தார், அவருடைய சகோதரர். சென்னை உயர் நீதிமன்றம் இந்த முன்ஜாமீன் மனுவை விசாரித்து விட்டு செந்தில் பாலாஜிக்கும் அவருடைய சகோதரர் அசோக்குக்கும் என்ன பண்ணிட்டாங்க, கைது செய்வதற்கு நேற்று வாய்ப்பற்ற ஒரு சூழலை சட்ட ரீதியாக உருவாக்கி விட்டது உயர் நீதிமன்றம். செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கிடைத்து விட்டது இந்த வழக்குல. இப்ப செந்தில் பாலாஜியை கைது செய்ய முடியாது. 10ஆம் தேதி கரூருக்கு போயாகணும் விஜய். இன்னைக்கு நான் பேசிட்டு போய் இன்னைக்கு தேதி 9, நாளைக்கு கரூர் போறாரு. அதுக்குள்ள கைது பண்ணணும். உங்க பிளான் பிளாப், உங்க பிளான் உங்க சதி திட்டம் தோல்வியை முடிவடைந்திருக்கிறது. விஜய்க்கு பிபி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு ஹீரோ, அவர் படத்துல எல்லாம் டிமில் சண்டை போட்டு எல்லாரையும் ஜெயிச்சே பழக்கப்பட்டவர். அங்க டூப்பு போட்டு சண்டை போட்டு ஜெயிச்சு கிராபிக்ஸ்ல சண்டை போடலாம். அரசியல் அப்படி இல்ல, நிஜமா சண்டை போடணும். அரசியல் சண்டைங்கிறது சினிமா சண்டை இல்ல,
கிராபிக்ஸ்ல ஏமாத்தி ஒரே அடியில 4 பேர் விழுற சண்டை இல்ல, அரசியல் சண்டை என்பது வேறு. அப்ப அரசியல் சண்டையில் தொடர் பின்னடைவுகளை, தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஜய்க்கு பிபி ஏறத்தான் செய்யும், ஏறலைன்னா தான் சரி. அது என்ன சார் தொடர் தோல்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் அரசியல் ரீதியாக விமர்சனங்களை வைக்கிறார். யார் மீது? முதலமைச்சர் மீது. அந்த விமர்சனம் சரியா தப்பா அப்படின்னு 1000 விவாதங்கள் நடக்குது. அது ஒரு புறம். ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படி பேசிவிட்டார் என்று சொல்லி உடனே அவரை கைது பண்ணாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் சிஎம் பார்த்து இப்படி பேசலாமா அப்படின்னு அவரை கைது பண்ணாங்க. கோர்ட்டு ஜாமீன் கொடுத்துருச்சு. அவரையும் ரிமாண்ட் பண்ணி உள்ள வைக்க முடியல. செந்தில் பாலாஜியை கைது பண்ணி வைக்கலாம்னு நினைச்சாங்க, முடியல. ஜென்சி தரப்பிலிருந்து பேசக்கூடிய தம்பிமார்கள் அவங்களெல்லாம் கைது பண்ணிடலாமான்னு பாக்குறாங்க. அங்கேயும் நீதிமன்றம் என்னங்க இதெல்லாம் ஒண்ணு, இதை போய் இவங்களை கைது பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேக்குது. இப்ப விஜய்க்கு அடுத்தடுத்து சட்ட ரீதியாக வரக்கூடிய அந்த பின்னடைவுகள் இருக்குல்ல, சிக்கல்கள், இத எதிர்கொள்ள முடியாமல் விஜய் திணறி கொண்டிருக்கிறார் ஒரு புறம். இப்ப லாஜிக்கா சில கேள்விகளை நம்ம நாட்டு மக்கள் மத்தியில, தமிழ் கேள்வி சொந்தங்கள் மத்தியில வைக்கணும். செந்தில் பாலாஜி மீது வைத்த குற்றச்சாட்டு என்ன? இந்த அரசு 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசி, ஒரு எம்எல்ஏவுக்கு 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசி, ஒரு எம்எல்ஏ, குறிப்பிட்ட எம்எல்ஏவிடம், தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு. முதல்ல அந்த தாவேகா எம்எல்ஏ யாருன்னு பார்ப்போம். அந்த தாவேகா எம்எல்ஏ அஇஅதிமுகவில் இருந்து தாவேகாவிற்கு கடைசி நிமிடத்தில் இணைந்து தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனவர். அந்த தொகுதியில தாவேகா சார்பில் அறிவிக்கப்பட்ட எம்எல்ஏ கேண்டிடேட்டாக அறிவிக்கப்பட்டவர் வேற ஒருத்தர். சரியா? அவர் போட்டியிடல. திடீர்னு அதிமுக இருந்து வந்தவருக்கு சீட்டை கொடுத்தாங்க. இப்ப அதிமுக இருந்து வந்தவர் இந்த சீட்டு வாங்கினாரே, சீட்டு வாங்கினதுக்கு அவர் ஏதாவது நோட்டு கொடுத்து வாங்கினாரா, அல்லது நீங்க ஏதாவது நோட்டு கொடுத்து அவரை கூட்டு வந்தீங்களாங்கிறதே இங்க விடை தெரியாத கேள்வியாக இந்த நிமிடம் வரை தொக்கி நிற்கிறது. இது ஒன்று. இப்ப அவர் தான் செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார். இப்ப நமக்கு சில அடிப்படை கேள்விகள் இந்த இடத்துல எழுகிறது. என்ன கேள்வி அப்படிங்கிறத பார்ப்போம். திமுக தன்னுடைய கூட்டணியில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் யாரெல்லாம்? பிசிகாவா இருக்கட்டும், ஐயுஎம்எல்ஆ இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இல்லையா? இந்த கூட்டணி கட்சிகளினுடைய எம்எல்ஏக்கள், இடதுசாரி எம்எல்ஏக்கள், இவர்கள் எல்லாம் திமுக கூட்டணியில் பன்னெடுங்காலமாக பயணித்து வரக்கூடியவர்கள். இவர்களுக்காக தேர்தலில் திமுக மாங்குன்னு உயிரை கொடுத்து வேலை பார்த்திருக்குது. அப்படி திமுக மாங்குன்னு உயிரை கொடுத்து வேலை பார்த்து எல்லா விதத்திலும் அவருடைய வெற்றிக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். எல்லா விதத்திலும் அவருடைய வெற்றிக்காக பணியாற்றிய, பங்காற்றிய திமுக தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இவர்கள் இந்த கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவோடு தான், திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு விஜய் ஆட்சி அமைத்திருக்கிறார். திமுக அப்படி விஜய் ஆட்சியை டிஸ்டர்ப் பண்ணணும், விஜய் முதலமைச்சராக நீடிக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு எது ஈஸி? கொஞ்சம் லாஜிக்கா யோசிங்க. தாவேகா எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பது, இழுப்பது எளிதா? நம்ம கூட ஏற்கனவே கூட்டணியில இருந்தாங்கல்ல எம்எல்ஏக்கள், அவங்கள அங்க தாவேகா பக்கம் போக விடாம தடுத்து வைப்பது எளிதா? அந்த ரெண்டுல எது எளிது? நிதானம் யோசிங்க. திமுக கூட்டணியில் நின்று வென்ற கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களை அங்க போகாதீங்க, எங்க கூட இருங்க அப்படின்னு சொன்னா அது எளிது. ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், ஒரு வாதத்துக்கு, ஒரு பேச்சுக்கு பேரம் பேசப்பட்டதுன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு வாதத்துக்கு பேரம் பேசப்பட்டதாக வைத்துக் கொண்டால் இந்த பேரத்தை தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேசி இங்கே இழுப்பது எளிதா? கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் ஒரு 4 பேரை கூப்பிட்டு நீங்க போகாதீங்கன்னு அவங்களுக்கு எதையாவது கொடுத்து செட் பண்ணி இங்க நிப்பாட்டி வைக்கிறது எளிதா? இந்த ரெண்டுல எது எளிது? இவர்களுடைய கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து இங்க நிப்பாட்டுறது கம்பேரிட்டிவ்லி எளிது. நான் திருப்பி சொல்றேன், இவருங்க கொடுத்திருப்பாங்க அல்லது அவங்க வாங்கியிருப்பாங்க, கொடுத்தா வாங்கிடுவாங்க, அந்த கதப்புல நான் போக விரும்பல. எம்எல்ஏக்கள் வாங்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அப்ப கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் வாங்குவார்கள் என்று நீங்கள் சொல்லுவீர்கள், நான் அதுக்குள்ளேயே போக விரும்பல. ஒரு முயற்சின்னு ஒருத்தர் செய்யறாருன்னு வச்சுக்கோங்க, பிராக்டிகலா பேசுறேன். இதை செய்வாரா, இதை செய்வாரா? அப்போ அதையே திமுக செய்யல. அதுக்காக சொல்ல வர்றேன், அதையே திமுக எந்த இடத்திலும் தங்களுடைய கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களை கூட நீங்க அங்க போகாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லல. இன்னும் சொல்ல போனா விசிக தலைவர் தொல் திருமா அவர்கள் தெளிவா சொல்றாரு, நீங்க போங்கனே, போய் ஆதரவு கொடுங்கன்னு அவங்கதான் சொல்லி அனுப்புனாங்கன்னே சொல்றாரு. அப்ப கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களையே போய் விஜய்க்கு ஆதரவு கொடுங்க என்று சொன்ன திமுக விஜய் கட்சியில இருந்து ஒரு எம்எல்ஏவை எழுப்பதற்கு முயற்சி செஞ்சதுன்னு சொன்ன மாதிரியான ஒரு கதை இருக்குல்ல. இது இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுங்கிற கதை தானே அது. பிராக்டிகலா புரிஞ்சுக்கங்க. ஒண்ணு. இன்னொன்னு, 107 எம்எல்ஏ வைத்திருக்கக்கூடிய விஜய், 59 எம்எல்ஏ வைத்திருக்கக்கூடிய திமுக, 107 வைத்திருக்கக்கூடிய விஜய்க்கு இன்னும் எத்தனை தேவை?
மொத்தம் 118. இன்னும் ஒரு 11 எம்எல்ஏக்கள் தேவை, அல்லது ஒரு 12 எம்எல்ஏக்கள் இருந்தா சஃபிசியன்ட்னு வச்சுக்கோங்க. 12 எம்எல்ஏக்களை இழுப்பதற்கான முயற்சியில் தாவேகா ஈடுபடுமா? அது எளிதா? 59 எம்எல்ஏ வைத்திருக்கக்கூடிய திமுக இன்னொரு 59 எம்எல்ஏக்களை தாவேகாவிடமிருந்து இழுக்கணும். இந்த ரெண்டுல எது எளிது? 12 எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்துக் கொள்வது தாவேகாவிற்கு எளிது. சரி, அப்படி தாவேகா பண்ணுதா? ஆமா, பண்ணுது. அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேர் இதுவரை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் சேருகிறார்களே, இதன் பின்னால் குதிரை பேரம் இருக்கிறதா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. செந்தில் பாலாஜி குதிரை பேரம் நடத்தினார் என்று சொல்லக்கூடிய தாவேகா, அவரை கைது செய்யணும் என்று அதுல ஆர்வம் காட்டக்கூடிய தாவேகா, டிடிவி தினகரன் புகார் கொடுத்திருக்கிறார். தங்களுடைய ஒரே ஒரு எம்எல்ஏவை குதிரை பேரம் நடத்தி கூட்டு சென்று விட்டது தாவேகா அப்படின்னு, கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதன் மீது என்ன நடவடிக்கை? இப்ப இந்த பக்கம் நமக்கு சாலிட் எவிடன்சஸ் இருக்கு. என்ன எவிடன்சஸ் இருக்கு? குதிரை பேரம் நடந்திருக்க கூடும் என்று நாம் நம்புவதற்கான சில ஆதாரங்கள் நமக்கு இருக்குது. என்னங்க இருக்குது? ரொம்ப சிம்பிள். மிஷன் சக்சஸ். அவ்வளவுதான். மிஷன் சக்சஸ்னா என்ன அர்த்தம்னா, தாவேகா சார்பில் அமமுக எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்டது என்று டிடிவி தினகரன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு எவிடன்ஸ் இருக்கா? ஆமா, இருக்கு. என்ன எவிடன்ஸ்? அமமுக எம்எல்ஏ தாவேகா பக்கம் சென்று விட்டார். இதான் எவிடன்ஸ். வேற என்ன எவிடன்ஸ்? நான் கடிதமே கொடுக்கல, என் கடிதம் போறதுக்கு முன்னாடி அமமுக எம்எல்ஏ தங்களுக்கு ஆதரவு கொடுத்ததாக தாவேகா தரப்பில் ஆளுநரிடம் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு எவிடன்ஸ். இது ஆளுநர் மாளிகை வாசலரை வச்சுட்டு டிடிவி தினகரன் சொன்னார். அப்ப இந்த எவிடன்ஸ் மீது இதுவரைக்கும் இந்த அரசு ஏதாவது வழக்கு பதிவு செஞ்சிருக்குதா, நடவடிக்கை எடுத்திருக்குதா? இல்ல. சரி, அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் சட்டப்பேரவையில உங்களை ஆதரிச்சாங்களே, அதுக்கு பின்னாடி குதிரை பேரம் இருக்குதா இல்லையா? அதுக்கு என்ன எவிடன்ஸ்? ஏன்னா நீங்க போய் சிபி சண்முகத்தை பாக்குறீங்க. அஇஅதிமுகவினுடைய கொரோனா உத்தரவை மீறி 25 அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் உங்களை ஆதரிக்கிறார்கள். அப்போ சாட்சியங்களும் ஆதாரங்களும் குதிரை பேரம் நடந்தது என்பதற்கான வலுவான ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய விதத்துல உங்க பக்கம் தான் இவ்வளவு தரவுகள் இருக்கிறது. வைகோ அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற, உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், நான் அவர்களை வெற்றி பெற வைத்து காட்டுகிறேன் என்று விஜய் தன்னிடம் சொன்னார் என்று வைகோ பொதுவெளியில போட்டு முடிச்சிட்டார். அப்ப இது ஒரு ஆதாரம். உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர்களை விஜய் ராஜினாமா செய்ய சொல்றாரு. அமமுக எம்எல்ஏ தாவேகாலேயே போய் ஐக்கியம் ஆயிட்டாரு. அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செஞ்சுட்டு உங்க கட்சியில வந்து சேர்றாங்க. இதன் மீது எதன் மீதும் நடவடிக்கை எடுக்காத, இந்த குதிரை பேர குற்றச்சாட்டுகளின் மீது நடவடிக்கை எடுக்காத தமிழ்நாடு அரசு செந்தில் பாலாஜி போய் ஒரு எம்எல்ஏட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதாரமா எதை காட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் ஒரே நாள்ல கரூர்ல இருந்தாங்க, இவங்க எல்லாம் ஒரே நாள்ல சென்னையில இருந்தாங்க, சென்னையில இவங்க எல்லாம் சந்திச்சுக்கிட்டாங்க. இது ஒரு ஆதாரமா? புஷி ஆனந்தை சந்தித்த ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறார். தாவேகா நிர்வாகி புஷி ஆனந்த் விஜயை சந்திக்கிறார். புஷி ஆனந்த் சந்திச்சவர் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறார். உடனே அந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவருக்கு அவருடைய குற்றத்தை புஷி ஆனந்தோடு தொடர்பு படுத்தி புஷி ஆனந்தும் அவரும் சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னு இவர் செய்த குற்றத்திற்கு புஷி ஆனந்த பொறுப்பேற்க சொல்லுவீர்களா? புஷி ஆனந்த் விஜயை சந்திக்கிறதுனால விஜயும் இதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை, எனவே அவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவரையும் நீங்க குற்றவாளி குன்ற நிப்பாட்டுவீங்களா? அப்படி நிப்பாட்டினா நீங்க ஏத்துப்பீங்களா? என்ன லாஜிக் இது? இது ஒரு லாஜிக்கா? இவங்க எல்லாம் சந்தித்துக் கொண்டார்கள் அப்படிங்கிறது ஒரு ஆதாரமா? அப்போ நோக்கம் ரொம்ப எளிமையானது. எப்படியாவது செந்தில் பாலாஜியை கைது பண்ணி உள்ள வைக்கணும். அதான் நோக்கம். அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணணும். அப்ப இவங்க சில அமைச்சர்களை குறிவைக்கிறார்கள். யாரெல்லாம்? செந்தில் பாலாஜி, KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், ஒரு பட்டியல் இருக்கு. ஏவாவேலு. ஏன் ஏவாவேலு குறிவைக்கப்படுகிறார்? இவர்கள் எல்லாம் திமுகவிற்கு அந்தந்த பகுதிகளில் வலுவான அமைச்சர்கள். அண்ணன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இவர்கள் எல்லாம் ஏன் குறிவைக்கப்படுறாங்க? ஏன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குறிவைக்கப்படுகிறார்? ஏன்னா நீங்க எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று உறுதியாக நின்றார்.
அப்ப பாஜக காரங்களை விட்டு அன்பில் மகேஷ்க்கு எதிராக தூண்டி விட்டு புகார் கொடுக்க வைக்கிறது. புகார் கொடுத்த பாஜக காரன் யாருன்னு போய் பார்த்தா அவன் பேர்ல அவ்வளவு புகார் இருக்குது. காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க, நீதிமன்றத்துல ரிட் பெட்டிஷனே போட்டிருக்காங்க. இதனால என்ன புகார்னு கேட்டீங்கன்னா, நில ஆக்கிரமிப்பு, இந்து சமய அறநிலையத்துறை நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாருன்னு அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு, புகார் இருக்குது. போர்ஜரி டாக்குமெண்ட் தயாரித்ததாக அந்த நபர் மீது குற்றச்சாட்டு இருக்குது. யார் மீது? அந்த நந்தகுமார்னு ஒருத்தர் வந்து போய் புகார் கொடுத்தார். அவர் தான் வந்து பாஜக நிர்வாகி. அவர் பாஜக நிர்வாகி, தனியார் பள்ளிகள் நடத்தி வருகிறார். அவர் மீது அவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு. அவரை வச்சு அன்பில் மகேஷ் மீது ஒரு அலிகேஷனை கிரியேட் பண்றது. ஸ்ரீதர் வேம்பு லோகோ, அவர் யாரு? அவர் பாஜக RSS தீவிர விசுவாசி, மோடியினுடைய மிக நெருங்கிய விசுவாசி. அவர் வச்சு ஒரு குற்றச்சாட்டு அன்பில் மகேஷ் மீது சொல்ல வைக்கிறது. ஏனென்றால் அன்பில் மகேஷ் நாளைக்கே திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் வருது. அன்பில் மகேஷ் கடும் நெருக்கடியை கொடுப்பார் தாவேகாவுக்கு. அப்ப அன்பில் மகேஷ குறிவை, KN குறிவை, அனிதா ராதாகிருஷ்ணன் குறிவை, ஏவாவேலு குறிவை, கரூருக்கு போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை குறிவை. சரி, இதுல எல்லாம் குறி வைக்கிறீங்களே, ஆட்சி அதிகாரத்துல ஏதாவது குறி வைக்கிறீங்களா? டெல்டா மாவட்டம் காஞ்சி போய் கிடக்குது. இன்னைக்கு கர்நாடக அமைச்சர் சொல்கிறார், தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று எங்களுக்கு எந்த கோரிக்கையும் தமிழ்நாடு அரசிடமிருந்து வந்ததாக தெரியவில்லை என்கிறார். எவ்வளவு பெரிய இது? அங்க தண்ணி திறந்திருக்கணும், இதுக்குள்ள இன்னும் திறக்கல. அதை பத்தி பேசுங்க, பேச மாட்டேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தொடர்ந்து கொள்ளை சம்பவங்கள் நடக்கிறது, ஆணவ படுகொலைகள் நடக்கிறது, பாலியல் வன்முறைகள் நடக்கிறது, அதை பத்தி பேசுங்க, பேச மாட்டேன். உங்க கட்சியினுடைய பெண் வழக்கறிஞர் புஷி ஆனந்த் மீது பெரும் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கார், அதற்கு பதில் சொல்லுங்க, சொல்ல மாட்டேன். முதலீடுகள் அண்டை மாநிலத்துக்கு போகிறது, அதை பற்றி பேசுங்க, பேச மாட்டேன். பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க, பதிலே இல்ல. மூட்டைக்கு 60 ரூபா வாங்குறாங்க, பதிலே இல்ல. பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகிய உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் உங்கள் கட்சி MLA-க்களுடன் பொதுவெளியில் கலந்து கொள்கிறார்கள், அதுக்கு பதில் சொல்லுங்க, பதில் இல்ல. ஆய்வு என்ற பெயர்ல அமைச்சர்கள் போய் அட்ராசிட்டி பண்றாங்கன்னு மக்கள் கொந்தளிக்கிறார்கள். அரசு ஊழியர்கள், அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள் எல்லோரும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள், அதற்கு பதில் சொல்லுங்க, பதில் இல்ல. ஸ்ரீவைகுண்ட MLA மீது பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு, அதுக்கு பதில் இல்ல. அவர் போய் நான் லாரி ஆய்வு செய்யறேன்ட்டு போய் லாரி டயரை போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. லாரி டயர் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. அங்க ஒரு தம்பிக்கு போன் போட்டு கொடுத்தா அந்த தம்பி அப்படித்தான் இருக்கும், நீங்க போன வைங்க சாருங்கண்ணா. ஏன்னா MLA யாருன்னு அவங்களுக்கு தெரியல, MLA-வுக்கு தொகுதி தெரியல, MLA யாருன்னு மக்களுக்கு தெரியல, அமைச்சருக்கு தன்னுடைய துறை தெரியல, இதை பற்றி எதுவுமே தெரியல முதலமைச்சருக்கு. ஆனா இன்னமும் திமுகவினரை நோக்கியே எந்நேரமும் திமுக காரங்களை யாரை கைது பண்ணலாம், திமுக முன்னாள் அமைச்சரை யாரை பழி வாங்கலாம்னு உட்கார்ந்து உங்களுடைய நேரத்தையும் மூளையையும் அதில் செலவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்ப கரூருக்கு நாளைக்கு போறாரு. 41 பேர் மரணமடைந்த 41 பேர் குடும்பங்களைச் சேர்ந்த 32 பேருக்கு அரசு பணி வழங்கப்பட இருக்கிறது. அரசு பணி. நான் என்ன கேட்கிறேன், அரசு பணிகள் நீங்க வந்து அவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க காம்பன்சேட். அன்றைக்கு இருந்த திமுக அரசு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துச்சு. நீங்க வந்து உங்க நிதியை கொடுத்தீங்க, அதுல எல்லாம் யாரும் ஏன் கொடுத்தீங்க 20 லட்சம் ரூபாய் கேட்கல, அது வேற. ஒரு நிதி உதவி கொடுக்கறதுங்கிறது வேற. அவங்க அந்த இழப்பு ஒரு பெரும் இழப்பு, மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனா ஒரு அரசு, இப்ப நீங்க வந்து இன்னைக்கு நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க, ஏதோ ஒரு பெரிய சிக்கல் ஆயிடுச்சு, ஒரு பெரிய விபத்தாயிடுச்சு, ஒரு அரசு அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அவங்களுக்கு வந்து நிவாரணம் அல்லது அரசு வேலை இந்த மாதிரி கொடுப்பாங்க, அது நடக்கும். ஆனா நீங்க எதிர்கட்சி தலைவர் கூட கிடையாது, கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. உங்களை ஒரு நடிகராக மக்கள் பார்த்தார்கள். அப்ப நடிகராக பார்த்து நீங்க கரூருக்கு போகின்ற பொழுது நடிகர் விஜய் கரூருக்கு வந்திருக்கிறார் என்பது போன்று ஒரு ஆர்வத்துல, திரை கவர்ச்சியில மக்கள் உங்களை பார்க்கறதுக்கு ஓடி வந்து உங்களை பார்க்கறதுக்காக வந்து கூட்டத்துல 41 பேர் இறந்து போனார்கள். நீங்க ஆட்சிக்கு வந்தவுடன் அவங்களுக்கு அரசு வேலை கொடுப்பீங்கன்னு சொன்னா, உட்கார்ந்து TNPSC எக்ஸாம்ஸுக்கு படிச்சு லைப்ரரியே கதின்னு கடந்து மண்டையை பிச்சு 3 டேம் 2 டேம் 3 டேம் 4 டேம் எக்ஸாம் எழுதி எப்படியாவது அரசு வேலை வாங்கிவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பட்டதாரிகள் என்ன பண்ணணும்? இப்போ உட்கார்ந்து படிக்கணுமா இல்ல உங்க கூட்டத்துக்கு வரணுமா? இது என்ன லாஜிக்? அரசு வேலை கிடைப்பதற்கு இவ்வளவே படிக்க நீங்க இழப்பீடு கொடுத்தீங்க, யாருமே உங்களை கேட்கல. ஏன்னு கேட்கல? 41 பேரின் மரணத்தை இங்க யாரும் என்ன செய்யல, வந்து அதை வந்து
அப்படி எளிதாக கடக்க முடியல. அது சொல்லனா வேதனை, அந்த குடும்பத்தினுடைய வேதனை கண்ணீரை எங்களால புரிந்து கொள்ள முடிகிறது. அதே சமயத்துல அவங்களுக்கு நீங்க வந்து நிவாரணமா உங்க கையில இருந்து, நீங்க தான் கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கீங்களே, நீங்க தான் உச்சத்திலிருந்து வந்தவராச்சு. ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி கூட கொடுக்கலாம், நீங்க தப்பு இல்ல. அது உங்களுக்கு ஒரு படத்து வருமானம் தான். ஒரு படத்தோட வருமானம் கூட கிடையாது. ஏன்னா நீங்க 100 கோடி 300 கோடி வாங்குறதால உங்க கட்சிக்காரங்களே சொன்னாங்க. அப்ப 41 குடும்பத்துக்கும் ஆளுக்கு 1 கோடி கொடுத்தா கூட 41 கோடி தான். உங்களுடைய ஒரு படத்தினுடைய வருமானத்துல பாதி தான் அது. அரசு வேலைக்காக இங்கே ஏராளமான பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து கடுமையாக அதற்கு பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து அது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. அப்ப நீங்க இப்ப இந்த இடத்துல கேள்வி வரும். இந்த வழக்கு சிபிஐ இருக்கிறது. நீங்க அரசு அவங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுத்துச்சுன்னா அவங்க தான் நாளைக்கு சாட்சி சிபிஐல. அந்த கூட்டத்துல என்ன நடந்துங்கிறதுக்கு சாட்சி அந்த குடும்பத்தினர் தான் சொல்லணும். அப்ப நீங்க சாட்சியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கறதா திமுகவுடைய குற்றச்சாட்டு. இப்ப அரசு பணி பெற்ற அவர்கள் அங்கே நடந்த உண்மைகளை அப்படியே சொல்லுவார்களா, அல்லது அரசு பணி நமக்கு இந்த அரசு தந்திருக்குன்னு அவர்கள் ஒருவேளை அங்கே நடந்தவற்றிற்கு மாறாக எதையேனும் சொன்னால் அது பிறல் சாட்சியாக ஆகிவிடாதா அப்படிங்கறதான் திமுகவுடைய சட்டக்குழு லீகல் டீம் வைக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இதை கேட்டா உடனே ஐயோ நீங்க வந்து அங்க போகக்கூடாதுன்னு முடக்க நினைக்கிறீங்களா விஜயன்னு பேச என்ன பண்றது? ஆக இவ்வளவு சிக்கல்களை மறைப்பதற்கு இன்றைக்கு செந்தில் பாலாஜியை கைது செய்து விட வேண்டும் என்று இந்த அரசு துடித்தது. ஆனால் நீதிமன்றம் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கியதால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் கரூருக்கு செல்லுகிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த மக்களை போய் பாருங்க, அவங்களுக்கு ஆறுதல் கொடுங்க, அவங்களோட நில்லுங்க, அதெல்லாம் பாராட்டத்தக்கது. ஆனால் இந்த பழிவாங்கும் அரசியலை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், இந்த பழிவாங்கும் அரசியலை செய்த அத்துணை தலைவர்களும் மக்களால் தேர்தல் அரசியலில் தோற்கடிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு வீட்டிற்கு அனுப்பப்பட்ட வரலாறு தமிழ்நாட்டில் உண்டு. ஜெயலலிதா அம்மையாரே அதற்கு மாபெரும் உதாரணம் என்பதை சொல்லி, ஆக்கப்பூர்வமான வழிகளில் உங்கள் அரசியலை தொடருங்கள். தொடர்வதுதான் மாற்றம் வேண்டும் என்று நினைத்து உங்களுக்காக வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி கடனாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.